வணக்கம். குறள் அறிவோமிற்கு உங்களை வரவேற்கிறோம். கடவுள் வாழ்த்து. அதிகாரம் 1. அறத்துப்பால். குறள் 8. அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. விளக்கம். அந்தணர் என்பதற்குப் பொருள் சான்றோர் என்பதால் அறக்கடலாக விளங்கும் அந்த சான்றோரின் அடியொற்றி நடப்பவர்க்கேயின்றி மற்றவர்களுக்கு பிற துன்பக் கடல்களை கடப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. Explanation in English. None can swim the sea of vice, but those who are united to the feet of that gracious being who's the sea of virtue. இந்த குறளுக்கான ஒரு குட்டி கதையும் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அன்பு, அறிவு இருவரும் நண்பர்கள். அறிவு சொந்தமாக சலூன் கடை ஒன்று நடத்தி வந்தான். ஒரு நாள் அன்பு அறிவின் சலூனுக்கு ஹேர்கட் பண்ண சென்றிருந்தான். இருவரும் நாட்டு நடப்புகளை பற்றி விமர்சனம் செய்தனர். அறிவு கடவுள் ஒருவர் இல்லை என்று சொன்னான். அப்படி ஒரு கடவுள் இருந்திருந்தால் இன்று எல்லோரும் ஏதாவது ஒன்றிற்காக கவலைப்பட்டும் கஷ்டப்பட்டும் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றான். அன்பு அறிவு சொன்னதை அமைதியாக கேட்டுக்கொண்டு கடையை விட்டு வெளியேறினான். கொஞ்சம் நேரத்தில் அன்பு ஒரு பிச்சைக்காரரை அறிவின் கடைக்கு கூட்டிக் கொண்டு வந்தான். அப்போது அறிவு, ஏன் இவரை கூட்டிக் கொண்டு வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அன்பு, இந்த ஊர்ல எத்தனையோ சலூன் கடை இருக்கிறது, ஆனால் இவருக்கு ஹேர்கட் பண்ண ஒரு ஆள் கூட இல்லையா என்று கேட்டான். அதற்கு அறிவு, அவர் இங்கு வந்தால்தானே ஹேர்கட் பண்ண முடியும் என்று சொன்னான். உடனே அன்பு, நாமும் கடவுள் இருப்பதை நம்பி நம் கவலைகளை விட்டால்தான் அவற்றிலிருந்து நாம் எளிதாக கடக்க முடியும் என்றான். ஆம், இக்கருத்தைத்தான் நம் வள்ளுவரும் இந்த குறளில் நமக்கு எடுத்துரைக்கிறார். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு குறளுடனும் ஒரு குட்டி கதையுடனும் உங்களை சந்திக்கிறேன்.